ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திலே ஆண்டவா பகவானே ஆளனை பரிச்சை செய்த அதிக பாவம் தீர்ப்பதற்கு எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும். புருஷனை பரிச்சை செய்த பொல்லா பாவம் தீர்ப்பதற்கு எனக்கு ஒரு புத்திரன் வேண்டும் என்று சொல்ல பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். எம்மா பார்வதி, ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்வதா தேவி இடத்திலே என்ன சொல்கிறார் தெரியுமா? ஏடி அம்மா பார்வதியே, ஏடி அம்மா பார்வதியே, அன்று ஒரு காலத்திலே என் முந்த மகன் கணபதியே அவர் பிள்ளையா உனக்கும் தருவே அந்த நல்ல கணபதியா அப்பேற்பட்ட பிள்ளை உனக்கு தேவைதானா? அப்பந்தான் பார்வதி சொல்லுதா, ஆண்டவா பரம்பொருளே, குழந்தை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு எப்படியாவது பிள்ளை வர வேண்டும். இப்படி இரு பேர்களுக்குமாக தர்க்கம் நடந்து கொண்டிருக்கும் போது கைலங்கிரி மலைக்கு யார் வருகிறார்? பொறுமையிலே சிறந்தவா பூமாதேவி, ஆகாயவாணி, கங்காதேவி, பூமாதேவி, இவங்க 3 பேர்லயுமே பொறுமையிலே சிறந்தவா பூமாதேவி தான். கிடையாதுல? பூமாதேவி எதுக்கு வருகிறா கைலங்கிரி மலைக்கு? அதாவது அந்த காலத்துல பிறப்பின்னு ஒண்ணு இருந்தா இறப்பின்னு ஒண்ணு கிடையவே கிடையாதாம். கூன் குறுகி குறுக்கெல்லாம் முள்முளைச்சி மீண்டும் 6 மாத குழந்தையாக இருப்பாங்களாம் அந்த காலத்துல. அப்படி இருக்கும்போது பூமாதேவிக்கு உயிர் சுமையை தாங்க முடியவில்லை. உயிர் சுமையை குறைக்க வேண்டி பூமாதேவி கைலங்கிரி மலைக்கு வருகிறார். அப்படி வரும் பொழுது ஏன் அப்படின்னா அந்த காலத்துல பிறப்பை தவிர இறப்பு கிடையாது அல்லவா? உயர்வின் ஒண்ணு இருந்தா தாழ்வின் ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது பூமாதேவியானவா ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திலிருந்து, ஆண்டவா பரம்பொருளே, எனக்கு உயிர் சுமையை தாங்க முடியவில்லை, எனக்கு உயிர் சுமையை குறைத்து தாருங்கள் அப்படி என்று கேட்க ஆண்டவனாகிய சிவபெருமான் வள்ளிமலை அழைத்து ஒரு வெள்ளை யானையும் கையில கொடுத்து ஒத்த முரசையும் கையில கொடுத்து என்ன சொல்கிறாரு? எப்பா வள்ளுவரே, நான் படைத்த உலகத்திலே, நான் படைத்த இந்த உலகத்தில் இன்று முதல்
குதிரும்படி அழிக்க சொன்னாரு. அப்படி வரையோசை அழிக்க சொல்ல தெய்வதிரு வள்ளுவரானவரோ பூலோகத்திற்கு வந்தார். பூலோகத்துல வந்து லேசா ஒரு தட்டுதான் கட்டியிருக்காரு. பார்த்தாரு. யார் பார்த்தா? நாரதர் பார்த்தாரு. உலகத்துல இருக்க சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் அழைச்சி, ஏ பாலகா, அதோ பாரு அங்க இருந்து ஒரு ஆள் வராரு. அவர் ஒரு பேய, பித்தே, இருக்கே, ஒரு லூசு, அப்படி என்று கல்லும் கட்டியமாக பிறகு எரிய சொன்னாரு. அப்படியா? எரிய சொன்னாரு. சின்ன பிள்ளைகளுக்கு சொன்னாதான் போதுமே. கல்லும் கட்டியமாக பிறகு எரிய ஆரம்பிச்சார்கள். வள்ளுவராவனவரோ வாய் தடுமாறி பறையோசை அப்படியே மாற்றி அடிக்காரு. எப்படி அடிக்கிறார் தெரியுமா? பூமுதிர பிஜுதிர காயுதிர கனியுதிர உதிர நல்ல உதிர என்று உதிர என்று எப்படி பறையோசை அடிக்க சொன்னாரு? பூயிருக்க பிஞ்சிருக்க காயிருக்க. பிஞ்சி காய்னா என்னதுமா? மரத்துல இருக்கதா? மரத்துல இருக்க கிடையாது. பூவென்றா காயார் கற்பத்தில் இருக்கக்கூடிய 40 நாள் கற்பம் தான் பூ. பிஞ்சி என்றா பிறந்த குழந்தை. காயினா நடுத்தரவாதி. கனினா காலகார நிம்மதி தாத்தா. பகவான் வந்து பூ இருக்க பிஞ்சிருக்க காயிருக்க கனியிருக்க, கனிகளையும் கனிஞ்ச கனி, காய் கனிகளையும் கனிஞ்ச கனி. அதாவது வயசான ஆளு, காது கேட்காது, கண்ணு தெரியாது, இன்னைக்கு காவலா இருந்து என்ன செய்ய? எலும்புக்கு இல்லாம அப்படின்னு சொல்லி இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி. இப்படி பகவான் பறையோசை அடிக்க சொன்னாரு. வள்ளுவரானவரோ வாய் தடுமாறி அடக்க படைக்க அத்தனையும் ஆண்டு போகணும் அடிச்சாரு பாருங்க. பூவிலையும் போகுது, பிஞ்சிலையும் போகுது, காயிலையும் போகுது, கனியிலையும் போகுது. அடக்க படைக்க அத்தனையுமே மாண்டு போச்சு. ஆடு மாடு கோழி எல்லாம் மாண்டு போச்சு. பூமாதேவிக்கு, அதாவது அந்த காலத்துல சாமே பார்க்கல பாருங்க, பிணங்கள் எல்லாம் என்ன செய்யணும் மக்களுக்கு தெரியல. ஆகையினாலே அப்படி பிணங்களை எல்லாம் ஊருக்கு வடகிழக்கு திசையில இருக்கிற கொண்டு போய் குமிச்சதனாலதான் அதற்கு மையான தலம் என்று பெயர். பூமாதேவிக்கு உயிர் சுமையை காட்டிலும் பிணச்சுமை அதிகமாச்சு. என்ன செய்கிறா தெரியுமா? பூமாதேவி பெண்ணவளோ பெண்ணவளோ, பூமாதேவி பெண்ணவளோ பெண்ணவளோ, ஓடி வந்து ஆண்டவன் தானிய மறிய ஆண்டவனே அவள் பாடு. பூமாதேவி பார்த்தேங்க
உயிர் சுமையை காட்டிலும் அவளுக்கு பிணச்சுமை அதிகமா இருக்கு. கைலாசத்திலே வந்து பகவானிடத்திலே பூமாதேவி, ஆண்டவா வரம்பொருளே, எனக்கு உயிர் சுமையை காட்டிலும் பிணச்சுமை அதிகமாச்சு, எனக்கு பிணச்சுமையை குறைத்து தாருங்கள் அப்படி என்று சொல்ல, ஆண்டவனாகிய சிவபெருமான் பூமாதேவி இடத்திலே என்ன சொல்கிறார் தெரியுமா? எம்மா பூமாதேவி, உனக்காக இந்த உலகத்தில ஒரு அவதாரம் எடுக்க போறேன். உனக்கு அவதாரம் எடுத்து அவதாரம் எடுக்க போறேன் அம்மா என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் எப்படி சொல்கிறார் தெரியுமா? பிள்ளையாக வந்து பிறக்க போறேன், ஆண்டவனாகிய சிவபெருமான் பூமாதேவி இடத்திலே சொல்லும் போது, பார்த்தா பார்வதி, ஆண்டவன் பகவான் கிட்ட அன்னைக்கு செய்த பாவத்தை தீர்க்கத்தானே ஒரு குழந்தை வரம் கேட்டேன். நம்மளுக்கு பகவான் இல்லைன்னு சொல்லிட்டாரு, இந்த பூமாதேவிக்கு மட்டும் இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு அவதாரம் எடுக்க போறேன்னு சொல்லுதாரு. இந்த பகவான நம்ம சும்மா விடக்கூடாது அப்படி என்று சொல்லி பார்த்தா பார்வதி ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திலே வந்து, ஆண்டவா வரம்பொருளே, செய்த பாவத்தை தீர்க்கத்தானையா ஒரு குழந்தை வரம் கேட்டேன், எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, இன்னைக்கு பூமாதேவிக்காண்டி ஒரு அவதாரம் எடுக்க போறேன்னு சொல்றீங்களே, ஆகையினாலே ஆண்டவா, நீங்க எங்கெங்கு போய் பிறந்தாலும் அங்கு நான் வந்து பிறப்பேன். அங்கு வந்து நான் பிறந்து, நீங்க பிள்ளையா பிறந்தா நான் பேசியா வந்து பிறப்பேன் காப்பேன். அப்படி பிறந்து பெரிய பிணங்களை எடுத்து உங்களுக்கு வாயில ஊட்டினா தான் நான் செய்த பாவம் எனக்கு தீரும் ஐயா. அப்படி என்று பார்வதா தேவியானவள் ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திலே என்ன சொல்கிறார் தெரியுமா? பிள்ளையாக வந்து பிறந்தீரானா ஐயா, பிறந்தீரானா, பேச்சியாக நான் பிறந்தேன், பிறந்தீரானா. பேச்சியா வந்து நான் பிறப்பேன், முதலையா வந்து பிறந்தீரானா மாயான பேச்சியா நான் வந்து பிறப்பேன், சுடலையா வந்து பிறந்தீரானா சுடுகாட்டு பேச்சியா வந்து நான் பிறப்பேன். அப்படி என்று சொல்ல பார்த்தார் பகவான், ஏம்மா பார்வதி, நீ பிள்ளை வரம் கேட்டியே, உனக்கு எப்பேற்பட்ட பிள்ளை வேண்டும்? அப்படி பகவான் கேட்டபோது பார்வதா தேவியானவள் என்ன சொல்கிறார் தெரியுமா? சுவாமி ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே,
குழந்தை வரம் கேட்கிறாங்க. பார்த்தார் பகவான், எம்மா பார்வதி, எண்ணி 8 நாளைக்குள்ள குழந்தை வரம் கேட்கிய கொடுக்க, அதுவும் ஆளன் இல்ல ஆண் குழந்தை கேட்கிய பார்வதி. பூலோகத்துல 10 மாதம் 10 திங்கள் 300 நாள் கழித்து பிறக்கக்கூடிய குழந்தையே அரைமுறைமாத்தான் பிறக்கு. அப்படி இருக்கும்போது நீ எண்ணி 8 நாளைக்குள்ள குழந்தை வரம் கேட்கியே, அதுவும் ஆளனில்ல ஆண் குழந்தை கேட்கிய பார்வதி, எப்படி என்னால கொடுக்க முடியும்? அப்படி இருக்கும்போது பார்த்தா பார்வதி, ஆண்டவா பரம்பொருளே, எத்தனையே சொன்னாலும் எனக்கு குழந்தை வரம் வேணும் எண்ணி 8 நாளைக்குள்ள. அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறார் தெரியுமா ஆண்டவன் பகவான்? ஆண்டவனாகிய சிவபெருமான், பார்வதி, உனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள குழந்தை வர வேணுமானா நீ என்ன செய்யணும் தெரியுமா? பூலோகத்துல தாய்மார்கள் எப்படி பகவான் சொல்லிட்டாரு, பூலோகத்துல தாய்மார்கள் எப்படி தவம் இருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்களோ அதே போல நீயும் தவம் இருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும் பார்வதி. எங்கு போய் எப்படி தவம் இருக்க வேணும் தெரியுமா என்று பகவான் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதியே, ஆதிசக்தி பார்வதியே, பகவான் சொன்ன மாதிரியே பார்வதா தேவியானவள் அப்படியாக பார்வதா தேவியானவள் அருந்தவம் செய்தாவது ஆளனில்லா ஆண் குழந்தை வரம் பெற வேண்டும், கொடுத்தவன் செய்தாவது புருஷன் இல்லாத புத்திரன் பெற வேண்டும் என்று ஆண்டவன் பகவான் சொன்னபடி கைலாசந்த நதியில வடக்கு கோட்டை வாசலில தோண்டான மனிதனுக்கு முன்னால இருந்து தவம் செய்ய வாரார். கம்பா நதிக்கரையிலே குளித்து நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநீற்று காப்பணிந்து ஈரத்துகில் களையாமல் எடுத்த முத்தி குளியாமல் ஆண்டவன் பகவானை எண்ணி தவம் இருக்க வந்த போது 8 நாளாய் இருந்து தவம் செய்து வாரார். ஆற்று மண் குவித்து அரணாரை போல் உருவம் செய்து சேர்த்து மண் குவித்து சிவனாரை போல் உருவம் செய்தார். அப்படி தவமிருந்து வரக்கூடிய வேளையில அந்த ஆண்டவனாகிய சாச்சாரி சிவபெருமான்
ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திலே சென்று அப்படியே குழந்தை எடுத்துக்கொண்டு கைலாசத்துக்கு வருகிறார். குழந்தை கிடந்தது என்று முந்தானை எடுத்து பார்த்தா குழந்தை அப்படியே அம்மிக்கல்லாம் உருளுது. பார்த்தா பார்வதி ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திலே வந்து, ஆண்டவா வரம்பொருளே, நான் ஒரு குழந்தை வரம் கேட்டதற்கு எனக்கு இப்படி ஒரு குளவிக்கல்ல கொடுக்கலாமா? அம்மி குளவிக்கல்லுக்காவது ரெண்டு பக்கமும் பிடிச்சரைக்கும் பிடி இருக்கும். மக்கள் எல்லாம் குழந்தைய கொண்டா நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நான் எப்படி கொடுக்க முடியும்? கண்ணு இல்ல, மூக்கு இல்ல, இல்ல. அப்படி இருக்கும் போது ஆண்டவா பரம்பொருளே, எனக்கு இந்த குழந்தைக்கு உருவிடித்து தாருங்கள் அப்படி என்று சொல்ல பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன செய்கிறார் தெரியுமா? படைக்கப்பட்ட பிரம்மனை பகவானோ வரவழைத்து உருவிடிக்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவானோ படைக்கப்பட்ட பிரம்மனை ஆண்டவன் வரவழைத்தார். உருவிடித்த குழந்தையை ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்வதா தேவி இடத்திலே கொடுக்க, பார்வதா தேவியானவள் குழந்தையை எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? நாளும் ஒரு மேனியோமா பொழுது ஒரு வண்ணமுமா புகழுடனே வளர்த்து வார வந்தொழித்த குழந்தையே தான். பொழுது
குழந்தை பிறந்து 16ஆம் நாள் ஆகிவிட்டது. 16ஆம் நாளையிலே பெயர் நாமம் கொடுக்கணும் அல்லவா? அப்படி என்று பார்வதா தேவியானவள் கைலாசத்திலே பகவானிடத்திலே வந்து, ஆண்டவா பரம்பொருளே, உருவிடுத்து தந்த நீங்கள் பேர் நாமம் கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்ல பார்த்தார் பகவான். பார்வதி அன்னைக்கு நம்ம பிள்ளையா பிறந்தா அவ பேச்சியா பிறப்பேன்னு சொன்னாலே அவ வாக்க காப்பாத்தனமானா 3 பொறியிலே பிறந்த முதல் பொறிக்கு என்ன பெயர் கொடுக்கலாம் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் முதல் பொறியிலே பிறந்த அந்த முதல் குழந்தைக்கு எப்படி பெயர் கொடுக்கிறார் தெரியுமா? அம்மா கட்ட பேச்சியம்மா பேச்சியே மறுபடி 2 குழந்தைகளுக்கும் எப்படி பேர் கொடுக்கிறார் தெரியுமா? சுடர் அழிவில் வந்து சுடர்
வணக்கம் டியர் ஐயா மதியம் போல மதிய உச்சி